ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்தி. வெல்கம் டு இங்கிலீஷ் பேசி பழகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ ஃபியூச்சர் டென்ஸ்னால என்னது? எதிர்காலம். எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு தான் வந்து ஃபியூச்சர் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ டென்ஸ் அப்படின்றது வந்து காலங்களை குறிப்பிடுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ டென்சஸ் தெரிஞ்சாதான் நம்மளால வந்து ஒரு 60 to 70% ஆஃப் இங்கிலீஷ் வந்து நம்ம ஈஸியாக வந்து பேசுறதுக்கோ இல்லை எழுதுறதுக்கோ நம்மளால முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து டென்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றி பார்த்தோம், பாஸ்ட் டென்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ ஃபியூச்சர் டென்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபியூச்சர் டென்ஸில் 4 சப்டென்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல இந்த ஒவ்வொரு டென்ஸ் பத்தி நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ், இன்டர்கேட்டிவ், அதுக்கப்புறமா அந்த 3 சென்டென்ஸ் சேர்த்து ஒரே வீடியோ, அந்த மாதிரி தனித்தனி கேட்டகரியா வந்து ஏற்கனவே சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டா வேணும்ன்றவங்க அந்த வீடியோவையும் செக் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு தெரியும் அப்படின்றவங்க தொடர்ந்து இதை வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ சிம்பிள் ஃபியூச்சர் அப்படின்னா ஒரு செயல் வந்து இனிமேல் தான் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடியும் நடக்கல, இப்பயும் நடக்கல, இனிமேல் தான் நடக்க போகுது. அந்த மாதிரி செயல்களை மென்ஷன் பண்றதுக்கு நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நான் பள்ளிக்கு செல்வேன், நான் கோவிலுக்கு செல்வேன், நான் படிப்பேன், நான் விளையாடுவேன், நான் தூங்குவேன். ஸோ இந்த மாதிரிலாம் பாருங்க, இப்ப படிப்பேன், அப்ப இந்த செயல் வந்து இனிமேல் தான் நடக்க போகுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை மென்ஷன் பண்றதுக்கு தான் நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னொரு பியூட்டி என்னன்னா, நமக்கு ஃபியூச்சர் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர் வந்து சப்ஜெக்டை பொறுத்து 2ஆ பிரியாது, ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஸோ நமக்கு சப்ஜெக்டை பொறுத்து ஸ்ட்ரக்சர் மாற போறது இல்லை. ஸோ ரொம்ப ஈஸியான டென்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ்ல உள்ள இந்த சப்ஜெக்ட்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். சப்ஜெக்ட் வந்து எதுவா வேணாலும் இருக்கலாம். இப்போ இந்த 4 டென்ஸுக்குமே சொல்றேன். சப்ஜெக்ட் வந்து ஐ, வி, யூ, தே, சிங்குலர், ப்ளூரல், நேம், இந்த மாதிரி எது வந்தாலும் சரி ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஓகேவா? சப்ஜெக்ட் என்ன வருதோ அதை எழுதிட்டு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிலரி வெர்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வில் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வெர்பு. வெர்பு வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல வந்து இருக்கணும். என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம், அதாவது ப்ரெசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஓகேவா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஸோ இப்போ இதுல வந்து நம்ம இந்த 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ்க்குமே ஒரே வெர்ப் சூஸ் பண்ணி எழுத போறோம். ஸோ இந்த மாதிரி எழுதும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டா வந்து புரியும் எந்த இடத்துல என்ன மாறுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான். இப்போ சப்ஜெக்ட் வந்து ஐ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஐன்ற சப்ஜெக்ட் வந்து 4 டென்ஸுக்குமே ஐன்ற சப்ஜெக்ட் எடுத்துக்க போறோம். கோ அப்படின்ற வெர்பு வந்து எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் என்ன எழுதணும்? ஐ. வில் அப்படின்றது நெக்ஸ்ட் வந்து எழுதணும். வில் அப்படின்றது என்னது? ஆக்சிலரி வெர்பு. வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்னு சொல்லியிருக்கோம்? ப்ரெசன்ட் ஃபார்ம் அல்லது ஃபர்ஸ்ட் ஃபார்ம். ஸோ நம்ம இப்போ எடுத்துக்கிட்ட வெர்பு கோ. கோவோட ப்ரெசன்ட் ஃபார்ம் என்னது? கோவே தான். ஓகேவா? ஸோ கோ. இதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வரும். ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா அஸ் யூஷுவல் இருக்கிற வேர்ட்ஸ் ஆர் சென்டென்ஸ் எதாவது இருந்தால் எழுதிட்டு அந்த சென்டென்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு ஆப்ஜெக்ட் வந்து டெம்பிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஐ வில் கோ டு த டெம்பிள். ஐ வில் கோ டு த டெம்பிள். ஓகேவா? ஸோ இங்க ஆக்சிலரி வெர்புக்கு அப்புறமா வெர்பு வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருந்தா போதும். ஸோ இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் அப்படின்னாலே என்னது? தொடர்ச்சியா நடைபெறுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னா எதிர்காலத்துல ஒரு செயல் வந்து தொடர்ச்சியா கொஞ்ச நேரமாகவோ இல்ல கொஞ்ச காலமாகவோ தொடர்ந்து நடைபெற்று அந்த செயல் வந்து தொடர்ச்சியா நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுதான். ஸோ அந்த செயல் வந்து முடியல, தொடர்ச்சியா நடைபெற்று கொண்டு இருக்கிறத பத்தி பேசுறதுக்கு தான் வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் இப்போ எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நாளை கோவிலுக்கு சென்று கொண்டிருப்பேன், நான் நாளை வந்திருப்பேன்.
ஸோ இந்த மாதிரி கொண்டிருப்பேன், கொண்டு அப்படின்ற வார்த்தை வந்தாலே அது வந்து கண்டினியூஸ் டென்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும். சப்ஜெக்டுக்கு அப்புறமா வில் பி அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் எழுதணும். நெக்ஸ்ட் வெர்ப், வெர்போட என்ன சேர்த்து எழுதணும்? ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். எந்த ஃபார்ம்லயும் இருக்க தேவையில்லை. ஸோ இப்ப கோ அப்படின்னா கோயிங், ஒர்க் அப்படின்னா ஒர்க்கிங், பிளே அப்படின்னா பிளேயிங், வாக் அப்படின்னா வாக்கிங், ரன்னா ரன்னிங். ஸோ இந்த மாதிரி வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதுனா போதும். அதுக்கப்புறமா ஆப்ஜெக்ட் எழுதிட்டு அஸ்யூஷுவல் அதுக்கடுத்து இருக்கிற வேர்ட்ஸ் ஆர் சென்டென்ஸ் எழுதி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோட எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். ஸோ சப்ஜெக்ட் வந்து ஐ அப்படின்றத எடுக்க போறோம். ஐ, நெக்ஸ்ட் வில் பி அப்படின்றத அப்படியே எழுதிடலாம். வில் பி, வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். அப்போ கோ அப்படின்னா கோயிங். நெக்ஸ்ட் நம்ம இருக்கிற எழுதிடலாம். ஸோ நம்ம எழுதுற ஆப்ஜெக்ட் எழுதணும். ஆப்ஜெக்டுக்கு அப்புறம் எழுதணும். இங்க என்ன எழுதிருக்கோம்? டு த டெம்பிள். ஸோ டு த டெம்பிள். I will be going to the temple. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, future perfect tense. பர்ஃபெக்ட் அப்படின்னா என்னது? முற்று பெற்ற அப்படின்னு சொல்லிதான் அர்த்தம். ஸோ எதிர்காலத்துல ஒரு செயல் தொடர்ச்சியா நடைபெற்று முடிஞ்சிருக்கும், அதை பத்தி பேசுறதுக்கு தான் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அந்த செயல் வந்து முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு நம்மளால வந்து கரெக்டா சொல்ல முடியாது. ஆனா அந்த செயல் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுமானத்துல நம்புறோம். அதுதான் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த கண்டினியூஸ் டென்ஸ்ன்றது தொடர்ச்சியா அந்த செயல் நடைபெற்று கொண்டு இருக்கும். ஆனா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்றது அந்த செயல் நடந்து முடிஞ்சதை பத்தி நம்ம சொல்லணும். ஓகேவா? சோ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, நான் நாளை சென்று கொண்டிருப்பேன் அப்படின்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். நான் நாளை சென்றிருப்பேன். ஓகேவா? நான் நாளை சென்றிருப்பேன், அந்த செயல் முடிஞ்சிருக்கு. சென்றிருப்பேன், சென்று கொண்டிருப்பேன் அப்படின்றதுக்கும் சென்றிருப்பேன் அப்படின்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. சோ சென்றிருப்பேன் அப்படின்னா அது வந்து பெர்ஃபெக்ட், சென்று கொண்டிருப்பேன் அப்படின்னா அது வந்து கண்டினியூஸ். ஓகேவா? இப்ப இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுத போறோம். சப்ஜெக்ட் வந்து நமக்கு எதுவா வேணாலும் இருக்கலாம். சப்ஜெக்ட் எழுதிட்டு வில் ஹேவ் அப்படின்னு எழுதணும், ஆக்சிலரி வெர்பு. அதுக்கப்புறமா வெர்பு வந்து V3 ஃபார்ம்ல தான் இருக்கணும். பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்புறம் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டா இருக்கலாம், பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கலாம், பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கலாம். பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு வந்துட்டாலே நமக்கு வெர்பு வந்து V3 ஃபார்ம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெர்பு எடுத்துக்கலாம். ஈட் அப்படின்றத எடுத்துக்கோங்க. ஈட்னா பிரசன்ட் ஃபார்ம்ல ஈட்னு சொல்லுவோம். பாஸ்ட் ஃபார்ம்ல எப்படி மாறும்? ஏட். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதாவது தேர்ட் ஃபார்ம்ல எப்படி மாறும்? ஈட்டன் அப்படின்னு மாறும். ஓகேவா? சோ பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு வந்துட்டாலே வெர்பு நமக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல தான் இருக்கணும். சோ இப்போ இதுக்கு வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணுவோமா? சப்ஜெக்ட் என்னது? ஐ வில் ஹேவ் அப்படின்றத அப்படியே எழுதிடலாம். ஓகேவா? வில் ஹேவ். வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? தேர்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். அப்படின்றதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னது? gone to the temple. I will have gone to the temple. Next பாருங்க, future perfect continuous tense. எதிர்காலத்துல ஒரு செயல் வந்து தொடர்ச்சியா கொஞ்ச நேரமாகவோ அப்படி இல்ல கொஞ்ச காலமாகவோ நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, அடுத்த வாரம் வந்தால் இந்த வீட்டில் நாங்கள் வாடகைக்கு வந்து 5 ஆண்டுகள் முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சொல்றதுதான். அடுத்த வாரம் அப்படின்னு வர்றப்ப அது வந்து கண்டிப்பா ஃபியூச்சர்ல போயிடும். ஸோ இந்த டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த டென்ஸ்ல டைம் வந்து மென்ஷன் பண்ண முடியும். ஸோ டைம் வந்து மென்ஷன் பண்ண முடியும். இதுல யூஸ் பண்ணக்கூடிய 2 ப்ரிபோசிஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சின்ஸும் ஃபாரும். சின்ஸ் அப்படின்றது வந்து ஒரு செயல் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தை குறிக்கிறதுக்கு சின்ஸும், ஃபார் அப்படின்றது ஒரு செயல் வந்து நடந்ததோட கால அளவுகளை வந்து இப்ப 5 ஆண்டுகளாக, 2 ஆண்டுகளாக, 1 வாரமாக, ஸோ இந்த மாதிரிலாம் வர்ற இடத்துல ஃபார்.
நான் இப்பல இருந்து இந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், காலையில இருந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், மாலையில் அப்படின்னு சொல்லி காலையில இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் போன வாரமே இதை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி செயல் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தை குறிக்கிறதுக்கு வந்து சின்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? சப்ஜெக்ட் எழுத போறோம், வில் ஹேவ் பீன் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் எழுதணும். நெக்ஸ்ட் வெர்பு. வெர்பு வந்து என்ன ஃபார்ம்லயும் இருக்க தேவையில்ல, ஜஸ்ட் நீங்க வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதினாலே போதும். அதுக்கப்புறமா ஆப்ஜெக்ட் எழுதிட்டு அதுக்கப்புறமா டைம் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுல டைம் இல்லாமலும் வரும், டயத்தோடய வரும். ஆனா டைம் மென்ஷன் பண்றதுக்கு இந்த டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ற இடங்கள் வந்து இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் மிச்ச டென்ஸ் யூஸ் பண்றதோட இந்த டென்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா கண்டிப்பா இந்த டென்ஸ் பத்தியும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா? ஸோ சப்ஜெக்ட் என்னது? ஐ. வில் ஹேவ் பீன் அப்படியே எழுதிடலாம். வில் ஹேவ் பீன். வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். அப்போ கோயிங். கோன்றது வெர்பு, அதோட ஐஎன்ஜி சேர்த்தா கோயிங். ஆப்ஜெக்ட் என்னது? டு த டெம்பிள். டு த டெம்பிள். நம்ம டைம் ஏதாவது மென்ஷன் பண்றதா இருந்தா மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, வில் அப்படின்னு வந்தா ஃபியூச்சர் சிம்பிள் ஃபியூச்சர், வில் பீன் வந்தா ஃபியூச்சர் கண்டினியூஸ், வில் ஹேவ் அப்படின்னு வந்தா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட், வில் ஹேவ் பீன் அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். I will go to the temple. I will be going to the temple. I will have gone to the temple. I will have been going to the temple. I will go to the temple அப்படின்னா என்னது? நான் கோவிலுக்கு செல்வேன். I will be going to the temple னா நான் கோவிலுக்கு சென்று கொண்டிருப்பேன் அப்படின்னு மீனிங். I will have gone to the temple அப்படின்னா நான் கோவிலுக்கு சென்று இருப்பேன். I will have been going to the temple அப்படின்னா நான் கோவிலுக்கு சென்று கொண்டே இருப்பேன். ஸோ இப்போ இதுல வந்து உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபியூச்சர் டென்ஸ் தான், நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், உங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு ஃபியூச்சர் டென்ஸ்ல எந்த விதமான டவுட்டும் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஹோம்ஒர்க் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்களா வந்து ஒரு வெர்பை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க, அதை இந்த 4 டென்ஸ்லயுமே வந்து நீங்க அப்ளை பண்ணி எனக்கு கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.